ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். சொல்லுமா. எங்கப்பா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல? ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இருந்துச்சுமா, அதான் முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபோனை வைக்கிறியா? சரி, அப்பா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புனாருப்பா, பாத்தியா? அதெல்லாம் இன்னும் பார்க்கல, வந்து பார்க்குறேன். கொஞ்சம் ஃபோனை வை போதுமா? சரிப்பா, நீ பார்த்து வா போதும். ம், சரி சரி. ஹே சொல்லுடி. நாளைக்கு ஏர்லி மார்னிங் மேரேஜ் போகணும்டி. சரி ஓகே, போயிட்டு வா. அதையா என்கிட்ட சொல்கிற? ஏய், அப்படிலாம் இல்லை. எனக்கு உன் சாரி வேணும். சாரியா? என்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான். சரி ஓகே, நீ வந்து வாங்கிக்கிறியா? தேங்க்ஸ் டி. கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன். நீ அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து நில்லு, நான் வரேன். சரி ஓகே, நான் வரேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே, கால் கட் பண்ணுறேன். சரி சரி. சொல்லுமா. என்ன பாப்பா, எப்பவுமே நீ தான் கால் பண்ணுவ, இன்னைக்கு ஏன் பண்ணவே இல்லை? இன்னும் வேலையில தான் இருக்கியாமா? இல்லைம்மா, வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பவும் போல பண்ணலான் தான் இருந்தேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு சிவானி சொல்லியிருக்கேன்ல சென்னையில் இருக்கான்னு. அவள் நாளைக்கு காலையில் ஒரு மேரேஜ் போகிறாளாம். சாரி வேணும்னு கேட்டா, அதான் கொடுக்கலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த டைம்ல எங்கம்மா போற? அவங்களே வந்து வாங்கிக்க சொல்லாமே. இல்லைம்மா, அவளுக்கு ஆல்ரெடி வேலை கொஞ்சம் இருக்கு. அதான் பஸ் ஸ்டாப் பக்கம் தான், அங்கே போயிட்டு அவள் வந்து வாங்கிப்பா. சரிம்மா, உங்ககிட்ட இருக்கிறதே அந்த ஒரு சாரி தான், அதுவும் ரொம்ப பிடிச்ச சாரி வேற. ஆமாம்மா, அவ கேட்குறா. அதுவும் இந்த டைம்ல போயிட்டு அவ எங்க வாங்குவா சொல்லு? ஃப்ரெண்ட்ஸ்னா மட்டும் நீ என்ன வேணா பண்ணுவ. சரி, கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது யோசிச்சு? அம்மா, நான் போயிட்டு இருக்கேம்மா, நான் வந்து கூப்பிடுறேன், நீ வெய்மா. நான் ஒரு கிங்ஸ். ஒரு கிங்ஸா?
ஒன்று தான். இந்தாப்பா. பா ம். அண்ணா பார்த்து. ஐயோ இவளை மறந்துட்டேனே. யாரு? இல்லடா, உன்னை வர சொன்னதே என் ஃப்ரெண்டு கிட்ட போய் saree வாங்க தான். ஆமாம், அவங்க தானே கால் பண்ணுறாங்க. ஆமாண்டா, மறந்துட்டேன். சரி போலாமா? இரு போகலாம். சொல்லுடா. எங்கே இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், யாழ் வீட்டில் யாரும் இல்லை, அதான் சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இந்த டைமில் தான் சார் பேச போவீங்களோ? சரி ஏதோ பண்ணித்தோல. சரி வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன், கொஞ்சம் வரியா? என்னடா சொல்கிற? சரி 5 மினிட்ஸில் வரேன். டேய் சீக்கிரம்டா, அம்மா வேறு ஃபோன் பண்ணாங்க. சரி இதோ வரேன். உன் ஃப்ரெண்டுக்கு என்னவா? அவன் வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, கூப்பிட்றான், போலாமா? எங்கே தான் இருக்காளோ? எங்கே வந்துட்டு இருக்க? இதுக்கு தான் நான் வீட்டுக்கிட்டே வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன். ஏய் வீட்டுக்கிட்டலாம் வராதடி, நானே வரேன். சீக்கிரம் வந்து தொலை, வெய். ஏங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? என் பைக் ஸ்டார்ட் ஆகலை, அதனால தான் இங்கே இருக்கேன். போதுமா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு யார் நல்லவன் யார் கெட்டோன்னே தெரில. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறது. இந்த பசங்களை சொல்லணும், மானத்தை வாங்குறீங்களேடா. ஹலோ, இப்போ யார் உங்களை தப்பாக சொன்னாங்க? இந்த டைமில் ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது உங்களை மாதிரி பசங்களை மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடு சேர்ந்து ஒரு பயமும் இருக்க தான் செய்யும். ஃபேக்ட். சரி இந்த டைமில் இங்கே யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வராரா? ஓடி போகிறீங்களா? ஆமாங்க, ஓடி போக தான் போகிறேன். ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓடி போகிற மாதிரி இருந்தால் நான் எங்கே வந்து வெயிட் பண்ண போகிறேன்? அதானே, எப்போ தான் பொண்ணுங்க பசங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க? பசங்க தானே எப்போ பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணணும். புரியல, என்ன சொன்னீங்க? பொதுவாக சொன்னோம்மா. சரி அப்போ யாருக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்திங்க 5 மினிட்ஸில் வரேன்னு சொன்னா, இன்னும் ஆளை காணும்.
அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க எந்த ஃப்ரெண்டுக்கு 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி, உங்க பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணீங்களே, எங்க வந்துட்டாங்களா? இப்போ தானே சொன்னேன் எந்த ஃப்ரெண்டுங்க டைம்க்கு வருவான்னு. ஆனால் என் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கான், இப்போ வந்துடுவான். மச்சான். ஹாய் ப்ரோ. ஏய் சாரி. என்னடி இதுக்கு தான் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு இருந்தியா நீ? ஃப்ராடு. டேய், இல்லடி. 5 நிமிஷத்துல தான் வரேன்னா பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ லேட்டாக வரா? அதான் இல்லை கொஞ்சம் லேட் மச்சான், ஆயிடுச்சு. வரவேல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு ஆச்சா? இருக்காரு? தெரியலடி, பைக் ஏதோ ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு. என்னடி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? அங்க எங்கடி பார்த்துட்டு இருக்க? சரி சாரி எங்க? இந்தா வச்சுக்கோ. கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஓகே தானே? ஏய் அதெல்லாம் பரவாயில்லடி. என்ன பண்ணுறான்? ஏய் என்னடி அவர் வண்டி பைக் start ஸ்டார்ட் ஆகாத ஆகலனா? மாதிரி ஏதோ சொன்ன. விட்டது கதையா? ஆமாடி, அப்படிதான் சொன்னாரு. சான்ஸ் வர மிஸ் பண்ணிட்டோமே. என்னடா பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு? டேய், இந்த டைமில் ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறா, அது எப்படி அப்படி விட்டு வர சொல்கிற? அதான் டெய்லி பார்க்குறோம்ல நியூஸில். என்ன தான் பேட்ரோலாக ரவுண்ட்ஸ் இருந்தாலுமே இங்கே அவ்வளோ சேஃப்டி ஒன்றும் இல்லை மச்சான். அதான் அவங்க ஃப்ரெண்டு வர வரைக்கும் அப்படியே ஏய் இருந்துட்டேன். அவர் உன் சேஃப்டிக்காக தானே இங்க இருந்திருக்காரு. பாய். டேய் போலாமா? போகலாம். டேய், அங்கே அவ்வளோ பேசின, இப்போ மட்டும் தனியாக விட்டு வர. அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவ்வளோ ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. டேய், நான் வெயிட் பண்ணதே அவங்க தனியாக இருந்தாங்கிறதுக்காக தான். ஓ. அதான் அப்புறம் ஆள் வந்துட்டால. அதுவும் இல்லாமல் அவங்க ரூம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் போல. நடுவில் நம்ம எதுக்கு? இப்படியே பேசிட்டு இரு, ஒருத்தையும் வரமாட்டா. டேய், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு இன்னுமா வந்துட்டு இருக்கற நீ? அம்மா, வீடு கிட்ட வந்துட்டம்மா. சன்னா ரோட்டில் பார்த்தா நம்ம சத்யா பையன் ஒரு நாய் மேலே வண்டி எடுத்துருக்கான் போல. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அச்சச்சோ, நாய்க்கு ஒன்றும் ஆகலல்ல? ஆ, எந்த நாய் கேட்குற? 2 நாய்க்கும் ஒன்றும் ஆகலை. வை வரான். டேய் ஏன்டா